அதிமுக ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதாகவும் தன்னை சோதிக்க வேண்டாம் எனவும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். என்னை சோதிக்காதீர்கள், அதுதான் இடத்திலே வேண்டுகோள். அவர் விரலை காட்டி சொல்வதற்கு முன்னாலே என்ன நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டவன், மறந்துவிடக்கூடாது. அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு சார்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்திய பாராட்டு விழாவில் எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்கள் இடம்பெறாததால் விழாவில் பங்கேற்கவில்லை என்று செங்கோட்டையன் கூறியது பல்வேறு வியூகங்களுக்கு வித்திட்டது. இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் நல்லகவுண்டம்பாளையத்தில் நடைபெற்ற எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் செங்கோட்டையன் கலந்து கொண்டார். இந்த விழாவில் எம்ஜிஆர், ஜெயலலிதா புகைப்படங்களுடன் சரிசமமாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் செங்கோட்டையனின் படங்கள் இடம்பெற்றிருந்தன. இந்நிகழ்ச்சியில் பேசிய செங்கோட்டையன், எடப்பாடி பழனிசாமியின் பெயரை குறிப்பிடாமல் அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவரின் கட்டளையின் பேரில்தான் இந்த கூட்டம் நடத்தப்படுவதாகவும் தன்னை யாரும் சிக்க வைக்க முடியாது எனவும் தெரிவித்தார். எத்தனையோ பேசுறாங்க, ஏதோ சொல்றாங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. சொல்வர் சொல்லிக் கொண்டே இருக்கட்டும். என்னை பொறுத்தவரையிலும் நேர்மையான பாதையில் தன்னலம் கருதாது பாடுபடக்கூடியவன் இறந்துவிடக்கூடாது. எத்தனையோ வாய்ப்புகள் வருகிற போது அந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை. இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் நினைத்தவன் நான், மறந்துவிடக்கூடாது. என்னை சோதிக்காதீர்கள், அதுதான் இடத்திலே வேண்டுகோள். தான் தெளிவாகவும் தெளிந்த சிந்தனையோடும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையுடன் இருப்பதாகவும் செங்கோட்டையன் கூறினார். செங்கோட்டையன் எவ்வளவு காலமாக இருக்கிறார், எவ்வளவு விவரமாக இருக்கிறார் என்பது பல சோதனையில் நீங்கள் பார்த்திருக்க கூடும். ஆகவே நான் தெளிவாக இருக்கிறேன். யாருக்குள்ள சொல்லிட்டாங்க, ஏன்னா இவருக்கு போலீஸ் பந்தோபஸ்து போட்டாங்க. நான் அவனுக்கு சொல்லவில்லை, அவங்க போட்டிருக்காங்க. தனது கொள்கை பிடிப்பை ஜெயலலிதாவே பாராட்டி பேசியதாகவும் செங்கோட்டையன் கூறினார். கருக்கலுக்கோ வழுக்கலுக்கோ இடம் கொடுக்காத கொள்கை உறுதியும் கொண்ட தலைமை மீது விசுவாசமும் உடையவராக இருந்ததால் தான் இந்த எத்தனை சிறப்புகளை பெற்று விளங்குகிறார் அன்பு சகோதரர் செங்கோட்டையன் அவர். இந்த பொதுக்கூட்ட உரையில் 250ற்கு மேற்பட்ட நிர்வாகிகள், தொண்டர்களின் பெயரை சுமார் 10 நிமிடங்கள் வாசித்த செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி பெயரை ஒரு முறை கூட பயன்படுத்தாமல் உரையை நிறைவு செய்தார். சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நம்பியூர் ஒன்றிய கழக செயலாளர் தம்பி என்கின்ற சுப்பிரமணியம் அவர்களே, நம்பியூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி அவர்களே, எடப்பாடி பழனிசாமியின் பெயரை செங்கோட்டையன் திட்டமிட்டு தவிர்த்தாரா? எடப்பாடி பழனிசாமிக்கு நடந்த பாராட்டு விழாவை தவிர்த்ததால் எழுந்த வியூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாரா என்பது அவரது அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் தெரியவரும்.